இந்த மேலான ஜிஹாதிலே வீரம் மிக முக்கியமாக வேணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நம்மள சில பேருக்கு வீரம் அப்படி என்றாலே சும்மா பேச்சில் தான் இருக்கும், செயல் வராது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள்லாம் பாருங்க எப்படிப்பட்ட வீரர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திப்பு சுல்தான், அந்த வீரராக இருந்ததற்கு ஒரு பின்னணி இருக்கும். அதற்காக சொல்ல வர்றேன். திப்பு சுல்தான் மைசூர் வேங்கை ஒரே நேரத்தில் பல பேரை வீழ்த்த முடியும். அப்படி வீழ்த்தினார்கள். அவங்களுடைய நண்பர்கள்லாம் அவங்க தாயார்கிட்ட வந்து, உங்க மகனார் எவ்வளவு பெரிய வீரராக இருக்கிறாரு, ஒரே நேரத்தில் பலரை அடித்து வீழ்த்துறாரு, ஆச்சரியமா பேசினாங்க. அவங்க தாயார் சொன்னாங்க, அன்பர்களே பிள்ளைகளா உங்க இதுல என்ன ஆச்சரியம் இருக்குது, நீங்க தான் ஆச்சரியப்படுறீங்க, ஆனா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா, என் பிள்ளைய வளர்த்த விதம் அப்படி. என் பிள்ளை சின்ன குழந்தையா இருந்த போது பால் கொடுத்து தானே வளர்த்தேன். எப்படி தெரியுமா பால் கொடுப்பேன், ஒது செஞ்சுட்டு தானே பால் கொடுப்பேன் அப்படின்னாங்க. நான் ஒது செஞ்சுட்டு தான் என் குழந்தைக்கு பால் கொடுத்தேன், என் பிள்ளை குழந்தையா இருந்த போது. அது மட்டும் இல்ல, சலவாத்தை சொல்லி சொல்லி பால் கொடுத்து வளர்த்தேன். இப்படி நான் வளர்த்த குழந்தை வீரம் செறிந்தவனாகத்தான் இருப்பான் என்று அந்த தாயார் சொன்னார்கள். அப்ப நாம அப்படி குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் பெரியவங்களை ஆகுவதற்கு காரணம் யாரு, தாயும் தந்தையும் தானே. கௌசலாதம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னால மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் கேட்டாங்க, எப்படி இந்த தரஜாவை நீங்க அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி. கௌசலாதம் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனது தாயார் எனக்கு வழங்கிய 2 உபதேசங்கள், அதை வச்சுதான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்தேன் அப்படின்னாங்க. ஒன்று, அன்பு மகனே, நீ என்ன பேசினாலும் யாரிடம் பேசினாலும் எதை பேசினாலும் உண்மையைத்தான் நீ பேசணும் அப்படின்னு, பொய் பேசுறாத அப்படின்னாங்க. அதனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன், அல்லாஹ் இந்த அளவுக்கு உயர்த்திட்டான். அடுத்து என் தாயார் சொன்னாங்க, அன்பு மகனே நீ ஹலாலான உணவை தான் சாப்பிடணும், ஹராம சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. அதையும் நான் அமுல்படுத்தினேன், அதனால அல்லாஹ் தஆலா என்னை உயர்த்திட்டான் அப்படின்னாங்க. பாத்தீங்களா? அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தத்தை குடித்ததால் மிகப்பெரிய வீரராக ஒரு சஹாபி திகழ்ந்தார்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரத்தம் எடுத்தாங்க. அரபு நாட்டில் அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க, அந்த தன் உடம்பிலிருந்து இரத்தத்தை வெளியேற்றுவார்கள். அதுதான் ஆரோக்கியம் என்பதால். இன்னைக்கு கூட டாக்டர் சொல்றாங்கல்ல, ரத்தத்தை வெளியேற்கிறது தான் புது ரத்தத்தை கொடுக்கும், அதுதான் உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்றாங்கல்ல. அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு, அதை பல வியாதியிலிருந்து தடுக்கும். இப்படிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ரத்தத்தை வெளியே எடுத்தாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் ஜுபைர் ரலியல்லாஹு போயிட்டாங்க. போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரத்தத்தை கொடுத்து யாருமே பார்க்காத, மக்களுடைய பார்வைக்கு தென்படாத இடத்துல கொட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு கொண்டு போனாங்க, யாருமே இல்லை. உடனே மடமடன்னு குடிச்சுட்டாங்க. குடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரத்தத்தை என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. சும்மா இருந்திருக்கலாம் தானே, ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் மறைவான ஞானமெல்லாம் உண்டு தானே, எது எங்க நடக்குங்கிறது தெரியும் தானே, அதெல்லாம் கேட்கறேன். இல்லாட்டி சும்மா இருந்திருக்கலாம், அப்படி சொல்லியாச்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சும்மா இருந்திருக்கலாம். கேட்டாங்க, நான் தந்த ரத்தத்தை என்ன செஞ்சீங்க? அவங்க சொன்னாங்க, யாருமே பார்க்காத இடத்துல கொட்டணும், நீங்க யாருமே பார்க்காத இடத்துல தான் நான் அதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த ரத்தத்தை குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னாங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மேனியிலே இருந்த அந்த ரத்தம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடலுக்குள் சென்றதால் மிகப்பெரிய வீரராக திகழ்ந்தார்கள். அதாவது பின்னால யஸீது மற்றவங்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எல்லாம் அந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இந்த மக்காவை மட்டும் தன்னுடைய ஆளுமைக்குள் வைத்திருந்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை குடிச்சாங்கல்ல, இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வீரம் செறிந்தவர்களாக இருந்ததற்கும் கூட சில வரலாற்று பின்னணிகள் உண்டு. அப்ப அந்த ஜிஹாதுங்கிற அடிப்படையில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஜிஹாத் என்பது பறந்து விரிந்த பொருள். ஆயுதம் ஏந்தி போரிடுவது என்பது அதுவும் ஒன்று தானே தவிர அது மட்டுமே அல்ல. ஒரு குறுகிய வட்டத்திற்கு இந்த பொருளை கொடுக்கக்கூடாது. பல வகையான போராட்டம், பொருளால் செய்கின்ற அறப்பணி, நாவினால் செய்கின்ற அறப்பணி, அது கூட நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல. பல்வேறு அறப்போராட்டம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. வஹாபிகள்லாம் பத்திரிகை துறை ஆரம்பிச்சாங்க, நம்மளும் பத்திரிகை துறை ஆரம்பிச்சோம். அவங்கெல்லாம் எழுத்துத்துறை வரும்போது நம்மளும் எழுத்துத்துறையில் இறங்கணும். அவங்கெல்லாம் ஊடகங்களை பயன்படுத்தினாங்க, டிவி போன்றதை, நம்மளும் அப்படி பயன்படுத்தணும். சவாலுக்கு வர தயாரானாங்க, நம்மளும் சவாலில் போய் உட்கார்ந்தோம். எப்படி வந்தாலும் நாம் அதில் போகிறோம். கூட்டங்களில் கேள்வி கேட்கிறார்கள், பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதே போல அவர்கள் பரிசு இங்கே பதில் எங்கே என்றார்கள், நாம் பதில் இங்கே பரிசு எங்கேன்னு ஒரு நோட்டீஸ் போட்டோம். ஆக எதுவுமே நம்ம திருப்பி நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். இதுவும் ஒரு வகையான அறப்போராட்டம். அந்த நாவினால் செய்கிற அறப்போராட்டம் கண்ணியமானதாக இருக்க வேண்டும்.
அது சுன்ன ஜமாத்தை சார்ந்தவர்களும் இது இருக்கிறது, கண்ணியமான முறையில் இருக்கிறது. ஆனால் வஹாபிகள்ட்ட அது கிடையவே கிடையாது. அந்த நாவினால் செய்கின்றதுக்கு அவர்களை சார்ந்தவர்களே அவர்கள் பேச்சை கேட்பதற்கு கூச்சப்படுவார்கள். அவர்களை சார்ந்தவர்களே அவர்கள் வீட்டு பெண்களோடு இருந்து கொண்டு அந்த வஹாபியுடைய பேச்சை கேட்பதற்கு வெட்கப்படுவார்கள். அந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கும் வஹாபியுடைய பேச்சு. ஏன்னா எப்படி வேண்டுமானாலும் பேசுவது என்பதல்ல, ஒரு வார்த்தை வெல்லும், இன்னொரு வார்த்தை கொல்லும். நம்முடைய வார்த்தையில் பிறருடைய உள்ளங்களை வெல்ல வேண்டுமே தவிர யாருடைய உணர்வுகளையும் கொண்டு விடக்கூடாது. நம்முடைய பேச்சு பிறரை பண்படுத்தட்டும், யாரும் உள்ளங்களையும் புண்படுத்த வேண்டாம். ஏனென்றால் 6 அங்குலம் கூட இல்லாத நாவு தான் 6 அடி மனிதனையே வீழ்த்தி விடுகிறது. அதனால தான் யோசிச்சு பேசுங்க அப்படிங்கிறது. பேசிட்டா அப்புறம் வாபஸ் வாங்கவே முடியாது. அலி ரலியல்லாஹு சொல்றாங்கல்ல, 3 நம்மளை விட்டு போனா போனதுதான், திரும்பி வராது. சென்று விட்ட காலம், பேசிவிட்ட வார்த்தை, எய்துவிட்ட அம்பு, போனதான் திரும்ப கிடைக்காது. அதனால தான் பேசுறதுக்கு முன்னாலேயே நீங்க யோசிச்சுட்டு அப்புறம் பேசுங்க என்று பெரியவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்போ நல்ல வார்த்தை பேசுவது அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை நம்ம சாதாரணமாக பெற்றுக்கொள்ளலாம். மற்ற விஷயங்களெல்லாம் நல்லதை தான் எடுக்கிறோம், தீயதை விட்டுடுறோம். அதே ஒரு நடைமுறையை பேச்சும் கொண்டு வந்து விடலாம், ஆனால் நாம் செய்வதில்லை. அதுதான் இப்போ ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, நல்ல ட்ரெஸ் இருக்குது, கிழிந்த ட்ரெஸ் இருக்குது. நல்ல ட்ரெஸ்ஸை போடுறோம், கிழிந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுறோம் கீழே. அதே போல பாருங்க, அழுகிய பழமும் இருக்கிறது, நல்ல பழமும் இருக்கிறது. நல்ல பழத்தை சாப்பிடுறோம், அழுகிய பழத்தை தூக்கி போட்டுறோம் குப்பை தொட்டியில. அதே நடைமுறையை பேச்சிலே கொண்டு வரலாம். நல்ல வார்த்தையை பேசுவேன், தீயதை பேச மாட்டேன். ஆனா இங்க மட்டும் அப்படி செய்யறதில்லை. தீய வார்த்தையை பேசுகிறோம், நல்ல வார்த்தையை விட்டுறோம். ஏன் அப்படி செய்யணும்? அந்த பேசுவது என்பதை கூட நல்லதை தான் பேசணும், அளவோடு பேச வேண்டும். கேட்பது நிறைய கேட்கலாம். ஜீனோங்கிற அறிஞர் சொல்றாரு, இறைவன் உங்களுக்கு 2 காது கொடுத்தான், ஒரே ஒரு நாக்கை தான் தந்தான். காரணம் என்ன தெரியுமா? இறைவன் அதிலும் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித்தர்றான். மனிதனே, உனக்கு 2 காதுகளை தந்தேன், ஏன் தெரியுமா? நிறைய நீ கேட்கணும், அதுக்காகத்தான். ஆனா ஒரே ஒரு வாயத்தான் தந்தேன், நீ கம்மியாத்தான் பேசணும் அப்படிங்கிறதுனால. இதுல கூட பாருங்க, அந்த காதை இறைவன் சைட்ல தான் வச்சிருக்கிறான், முன்னால வைக்கல, பின்னால வைக்கல. முன்னால வச்சிருந்தா முன்னால பேசினா நல்லா காதில் விழுவும், பின்னால ஒரு ஆள் பேசாரு சரியா காதில் விழாம போயிடும். பின்னால இருந்தா பின்னால யாரா பேசினா நல்லா காதில் விழும், முன்னால பேசினா காதில் விழாம போயிடும். அதனாலதான் இறைவன் சைட்ல வச்சான். 4 பக்கத்துல எங்க பேசினாலும் கேட்க தயாராக இரு அப்படிங்கறனால. இதெல்லாம் நல்லதுக்கு தாங்க, அது நினைவிலே வைங்க. அதையும் பாருங்க, இந்த காதுக்கு இறைவன் மூடி போடல, திறந்தே வச்சிருக்கிறான். ஏன்னா ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்ல போறாரு, மூடியை திறக்கணும், கேட்கணும், அப்புறம் மூடிக்கிறணும் அப்படின்னு சொன்னா மூடி திறக்கிற நேரத்தில் ஒரு கருத்து மிஸ் ஆயிடலாம். அப்படி ஒரு நிலைமை கூட எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது. அதனால தயாராக இருக்கிறதுனால திறந்தே வச்சுட்டான். ஆனா நாவுக்கு பாருங்க, அல்லாஹு தஆலா 2 உதடுங்கிற கோட்டை கதவை வச்சிருக்கிறான், 32 பற்கள்ங்கிற சிப்பாய்களை எல்லாம் வச்சிருக்கிறான். தேவைப்பட்டா வாயை திற, பேசு, இல்லண்டா அமைதியா இருந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கறனால. இப்ப கூட பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, ஒரு ஆளு எழுந்திருக்கிறாரு, உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறாரு, மற்ற உறுப்புகள்லாம் நாக்க பார்த்து சொல்லுது, நாக்கே நீ ஒழுங்காயிருமா, அப்பதான் நாங்கள்லாம் ஒழுங்கா இருப்போம், நீ ஒழுங்கா இல்லைன்னா அவங்களுடைய பாதிப்பெல்லாம் எங்களுக்கு சேர்த்து தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் முறையிடுகின்றன. அதுவும் உண்மைதானே. அதனாலதான் இவன் ஏதாவது பேசிடுவான், அவன் என்ன செய்வான், ஓங்கி ஒரு குத்து குத்துவான், பல்லு விழுந்துடும். நாக்கு பத்திரமா தான் இருக்கும், பேசுனது நாக்கு, தண்டனை கிடைச்சது பல்லுக்கு. அதனாலதான் எல்லா ஊருக்கும் சொல்லுது, ஒழுங்காயிரி, அப்பதான் நாங்கெல்லாம் ஒழுங்கா இருப்போம் அப்படின்னு அது சொல்லுது. நீங்க கூட 3 குரங்கு பொம்மைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு குரங்கு பொம்மை 2 கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு பொம்மை 2 காதை மூடிக்கிட்டு இருக்கும், இன்னொரு குரங்கு பொம்மை வாயை மூடிக்கிட்டு இருக்கும். இதுல இந்த வாயை மூடிக்கிட்டு இருக்குதுல, அந்த குரங்கை நீங்க மைனூட்டா கவனிச்சு பாருங்க, 2 கையை வச்சு மூடிக்கிட்டு இருக்கும். வாயை மூடுறது ஒரு கை போதும், ஏன் 2 கை வச்சு மூடணும்? கண்களுக்கு 2 கை தேவை, அதே போல காதுக்கு 2 கை தேவை. ஆனா வாய்க்கு ஒரு கை போதுமே, ஏன் 2 கை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு? அதிலும் ஒரு கருத்து அடங்கியிருக்குது. அது என்னன்னு கேட்டா, கண்கள் 2ங்க, வேலை 1 தான் பார்க்கிறது, காது 2 வேலை 1 தான் கேட்கறது. ஆனா வாயு 1 வேலை 2. அது என்ன? 1 சாப்பிட்றது, இன்னொன்னு பேசுறது, 2 கண்ட்ரோலா இருக்கணும். அதனாலதான் 2 கை வச்சு மூடிட்டு இருக்கு. நீ பேசுறது அளவோட இருக்கணும், நீ சாப்பிட்றது அளவோட இருக்கணும். காரணம் என்ன? அளவுக்கு அதிகமா பேசினாக்கா பேர் கெட்டு போகும், அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா உடம்பு கெட்டு போகும். அதனால 2யுமே கண்ட்ரோலா வைங்கிறதுனாலதான் அது 2 கை வச்சு மூடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க உண்மையே பேசுங்க, நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசுங்க.